ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாய் இளையராஜா உன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நான் 40 வருஷத்துக்கு முன்பாக லாரி ஓட்டி கொண்டிருந்தேன். பெங்களூர், தமிழ்நாடு, பாம்பே. சரியான ரவுடி பயலாக இருந்தேன். யாரெல்லாம் அடித்து போடுவேன், லிவர் எடுத்து அடிப்பேன். கேஸுகள்லாம் இருந்தது 40 வருஷத்துக்கு முந்தி. அப்படி ரவுடியாக இருந்த என்னை தேவன் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய தூய அபிஷேகத்தை, அந்நிய பாஷை அடையாளத்துடன் அபிஷேகத்தை கொடுத்தார். என்னை ரட்சித்தார். பிரியமானவர்களே, 50 வருஷத்துக்கு முன்பாக எந்த பாவமும் அநியாயம் இல்லாமல் என்னை பாதுகாத்து வருகிறார். வெள்ளைக்காரர்கள் முதலிலே தியானால் என்கிறதான ஒரு தெய்வத்தை கும்பிட்டு கொண்டிருந்தார்கள். அது சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. அதெல்லாம் பொய்யாக இருந்ததுனால சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் இடம்பெற்ற உண்மை. அவர் மனிதனாக வந்து அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து மனிதர்களுக்கு தென்பட்டு அவர் இன்னும் ஆவியின் சரீரத்திலே மாம்ச சரீரத்திலையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை இல்லை எனும் மரித்து 3ஆம் நாள் உயிர் இல்லை என்று எப்படி சொல்லுவீர்கள்? இளையராஜா சகோதரனே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசப்பாவிடம் வந்து விடுங்கள். உங்கள் பிள்ளை எப்படி மரணித்தார்கள், உங்களை இயேசு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் ரட்சிக்கிறார். அந்த காலத்தில் கடவுளுடைய சமூகத்திலே மிகவும் அதிகமான மியூசிக் போட்டு பாட்டு பாடுனா ஒருத்தன். அவன் பேர் லூசிபர். அந்த லூசிபர் ஆவி தான் பிடித்து கொண்டிருக்கிறது, அசுத்த ஆவி. அதை விட்டு விலகி இயேசு அப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் அடித்து நொறுக்கப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார், முகத்திலே காரி துப்பினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள். இவ்விதமாக செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே அவர் மரணிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியுங்கள் என்று சொன்னார். இது மனிதனால் முடியாது, கடவுள் ஒருவரால் தான் முடியும். பிரியமானவர்களே, நான் முதல் ரட்சிக்கப்படாத மனுஷனாக இருந்தால் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் கடவுள் என்னை ரட்சித்தார். இப்பொழுது நீங்கள் வந்து என்னை அடித்தாலும் சரி, இளையராஜாவே, நான் மன்னித்து விடுவேன். அப்படியாக கடவுள் எனக்கு ஒரு சுவாபத்தை மாற்றி இருக்கிறார். ஏசப்பாவை போல லாரி ஓட்டினேன், பஸ் ஓட்டினேன், எல்லாம் ரவுடித்தெல்லாம் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தேன். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவனது அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இறங்கினது. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இளையராஜா சமீபமாயிருக்கிறார். உங்களால் அவரை இல்லாத பொல்லாதும் சொல்லக்கூடாது. இயேசு உங்களை ரட்சிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.